எந்த கூட்டணி இத்தனை ஆண்டுகால நீண்டகளை 8 ஆண்டு காலம் அந்த கூட்டணியை நம்ம கட்டமைச்சு வச்சிருக்காரு. தலைவருக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கு. அதனால அதை மீறி நம்மளால ஒன்னும் பேச முடியல, ஒன்னும் எழுத முடியல. இல்லன்னா இந்த வேலுச்சாமி மாதிரி எல்லாம் அவன்லாம் ஒரு புறம்போக்கு நாய் எல்லாம் நம்மளை கிழிக்கிறாங்க. இன்னைக்கு அவன் ஒவ்வொரு சேனலையும் அவனை கூட்டு கொண்டு வச்சு நம்மளை கிழிக்க வர்றாங்க. தலைவர் கலைஞர் ஈழத்தமிழர் பிரச்சனை உச்சகட்டத்தில் இருக்க போகும்போது அவங்க அந்த ராணுவத்தை நடவடிக்கையில இருந்து வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு தலைவர் மெரினால ஒரு உண்ணாவிரதம் இருந்தாருங்க. அந்த உண்ணாவிரத்துல பின்னால வச்சிருந்த அந்த ஏர்கூலரை கிண்டல் பண்றாங்க அந்த வேலுச்சாமி. ஏண்டா வேலுச்சாமி, நீ ஒரிஜினல் காங்கிரஸ்காரனாடா வேலுச்சாமி? நீ சுப்பிரமணிய சாமி அல்லக்கையா இல்லையா நீ? ஏண்டா நாயே, இன்னைக்கு ராஜீவ் காந்தி கொலைக்கு காரணம் யாராருன்னு நீ பட்டியல் போட்டு சுப்பிரமணிய சாமி இதுன்னு சொல்லிட்டு நீ தாண்டா சொன்ன. உனக்கு அந்த இது தெரியுமாடா? நீலாம் காங்கிரஸ்காரனாடா? நாம் தமிழர்காரன் நாம் தமிழர் சாட்டை துரைமுருகன் போய் ஸ்ரீபெரும்புதூர்ல போய் ராஜீவ் காந்தி கல்லறைக்கு முன்னால் நின்று நாங்க தாண்டா கொண்டோம்னு டயலாக் விட்டோம்னா அப்பெல்லாம் இதுக்காகடா போன நீ? எங்கே போன நீ வெளிச்சாமி? அவன் பேசுறான்டா, ராஜீவ் காந்தி கல்லறையில நின்னுட்டு நாங்க தாண்டா கொண்டோன்னு சொன்னானே. அப்பெல்லாம் எதுக்கு போன? கருணாநிதி என்ன தியாகியான்னு கேக்குறான் அந்த நாய் வேலுச்சாமி. தலைவருங்கிற ஒரே வார்த்தை தாண்டா. எங்க தலைவர் ஒரு நாகரிக அரசியல்வாதி. அவர் எல்லாரையும் அனுசரிச்சு போன்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு கூட்டணியில மட்டும் இல்லாம இருந்துருந்துச்சு காங்கிரஸ், பிச்சு எடுத்துட்டு போனாங்க. அவன் பொறுமையா இருக்கிறான் ஒண்ணும் இல்லாம. என்னடா சொன்னாரு சிவா? என்ன சொன்னாரு? அவர் வயதானவர், ஏசி இல்லாம அவனால உறங்க முடியாது, அதனால ஏசி வச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது ஒரு குற்றமாடா? நான் தான் ராஜீவ் காந்தியும் சொன்னவன ஒண்ணு புடுங்க முடியல உங்கனால. ஏன்னா இந்த அவர் உறங்குறதுக்கு, ஒரு வயசானவருக்கு உறங்குறதுக்கு ஒரு ஏசி வச்சு கொடுத்தாரு அப்படின்னு சிவா சொன்னார்னா உடனே பொங்கி எழுதுறதுக்கு என்னடா இதுல இருக்கு? என்ன ரீசன் இருக்குது? உடனே பொங்குறான் அவன். தங்கபாலு அதெல்லாம் மன்னிப்புலாம் நாங்க ஏத்த மாட்டோம். எந்த தங்கபாலு மன்னிப்பு கேட்க மாட்டாலும் ஜோதிமணி குதிக்கிறாங்க. ஜோதிமணி உனக்கு சேலஞ்ச் பண்ற, நீ கரூர்ல எந்த மூலையிலையும் நீ கவுன்சிலர் நின்னு ஜெயிச்சிரு பாத்துருவோம். கஷ்டப்பட்டாண்டா செந்தில் பாலாஜி ரோடு இறங்கி தெருவா போய் உனக்கு ஜெயிக்க வச்சாரு. இந்த ட்ரிப் MM அப்துல்லா கட்சிக்காரன், நன்னியூர் ராஜேந்திர, அத்தனை பேரும் கட்சிக்காரன் கஷ்டப்பட்டு புதுக்கோட்டையில இருந்து கஷ்டப்பட்டு உனக்கு ஜெயிக்க வச்சா உனக்கு வாய் கொழுப்பு. அவர் என்ன சொன்னாரு? தப்பா சொன்னாரு. கர்ம வீரர் காமராஜருக்கு திமுக செஞ்சதை விட எந்த நாயிடா செஞ்சது? ஒரு சாதாரண விஷயம் ஏசி வச்சு கொடுத்தாரு. ஏன் தமிழ நம்ம இந்த புரோக்கர் தரகர் மணியன் இருக்கான, அவன் சொன்னானடா ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு. அவர்லாம் எங்க ஏழ்மையில இருந்தாரு? ஏழ்மையில இருந்தது ஜீவானந்தம், கடைசி வரைக்கும் ஏழ்மையில மறிச்சாரு அப்படின்னு சொன்னான இந்த தமிழறிவு மணியன். அவனை கேட்க எங்கடா புடுங்க போனீங்க? அன்னை இந்திராவையும் ராகுல் காந்தியும் கொச்சையா பேசுறானுங்களே பாஜக, அவனுக்கெல்லாம் பதிலடி கொடுக்காம எங்கடா புடுங்க போனீங்க நீங்க? 10 பேர் அங்க கட்சியை வளர்க்கறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பாஜகவை எதுக்க சொன்னா தமிழ் இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு எதிரி பாஜக தானா? அந்த பாஜக எதுக்கு சொன்னா திமுக எதுக்கிட்டு இருக்கேடா. ஆனா ஒண்ணு தெரியும், கழக உடன்பிறப்புகளுக்கு, அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் காலமா இருக்கட்டும், ஜெயலலிதா காலமா இருக்கட்டும், 2 பிரிவு இருக்கு காங்கிரஸ்ல. ஒருத்தன் திமுக ஆதரிப்பான், ஒருத்தன் அதிமுக ஆதரிப்பான். இன்னைக்கு அப்படி எச்சி சோத்துக்கு அலையிற, பிச்சை காசுக்கு அலையிற அந்த புறம்போக்கு நாய்கள் தான் இன்னைக்கு திமுகவை விமர்சனம் பண்றான். ஒருவேளை காமராஜர் அவரை இழிவுபடுத்தி பேசிட்டாரு, ஒருமையில பேசிட்டாரு, அசிங்கமா பேசிட்டாருன்னா இன்னைக்கு திருச்சி சிவாவையே கண்டிச்சு எழுதுற அளவுக்கு தைரியமும் தெம்பும் உள்ள கட்சிக்காரன்டா நாங்க. ஒண்ணுமே சொல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு பிச்சைக்கார திருச்சி வேலுச்சாமி சேனலாக திமுக விமர்சனம் பண்ணா நாங்க என்னன்னா புடுங்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கோம். திமுக கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிட்டு கம்பீரமா நடக்கிற ஒரு தேமுக காரன் புடுங்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கான். எல்லாம் பேசிட்டு போவ என்னடா தப்பா பேசுனாங்க? கர்ம வீரர் காமராஜரை திமுக மதிச்ச அளவுக்கு எந்த நாயிடா மதிச்சான்? மணிமண்டபம் கட்டத்துல இருந்து ஒரு தடக்கா எமர்ஜென்சி காலங்க, எமர்ஜென்சி காலத்துல அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு ஊரை அரெஸ்ட் பண்றதுக்கு இது பண்றாங்க.
எமர்ஜென்சி காமராஜர் அரெஸ்ட் பண்ணணும் இந்திரா காந்தி கவர்மெண்ட் சொல்லுது. அப்ப இவர் திருப்பதி போயிருக்காரு. தலைவர் கலைஞர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அவர் திருப்பதி போக கூடாதுன்னு சொல்லுங்க. உடனே காமராஜர் அவருடைய நட்பு வட்டாரத்தில் சொல்லியிருக்காரு, இவர் யாரு சொல்றது எனக்கு திருப்பதி போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. திருப்பி சொல்லிவிட்டு இருக்காரு, மெசேஜ் அனுப்பியிருக்காரு. காமராஜர் இந்த மாதிரி நான் சாதாரண கருணாநிதியா சொல்லல, நான் ஒரு திமுக ஒரு தமிழக முதலமைச்சரா சொல்றேன், அவர்கிட்ட சொல்லுங்க திருப்பதி போக வேணான்னு திருப்பி சொல்லியிருக்காரு காமராஜர். முதல்வரா இருந்தா மதிக்கணுமா? நான் தூக்கி போட்டு வந்த சேர், நான் இருந்து தூக்கி போட்டு வந்த சேர் முதலமைச்சர் நாற்காலி, அங்க உட்கார்ந்துட்டு ஒருத்தர் சொல்லுவாரு நான் கேட்கணுமா அப்படின்னு சொன்னாரு காமராஜர். அப்பதான் அவர் கூட இருக்கிற ஒருத்தர் வெங்கடசாமி நாயுடு ஒருத்தர் தலைவர்கிட்ட இந்த மேட்டர் சொல்ல போகும்போது தலைவர் சொன்னாரா, நான் இந்த கர்ம வீரர் காமராஜரை உயிருக்கு நிகரா மதிக்கிறேன். இன்னைக்கு எமர்ஜென்சி அவரை கைது பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் என்னுடைய எல்லை தமிழ்நாடு எல்லையில இருவருக்கும் ஒரு பய அவரை தொட முடியாது. ஆனா இந்த தமிழ்நாடு எல்லையை தாண்டி திருப்பதிக்கு போயிட்டாருன்னா அங்க உள்ளவங்க கைது பண்ணிட கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் நான் சொல்றேன். இல்லன்னா அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு மரியாதை குறைவா நான் என்னைக்கு நடத்த மாட்டேன் தலைவர் கலைஞர் சொன்னார். இதே இந்திரா காந்தி காமராஜரை கடுமையா எதிர்த்த காலம். தலைவர் முதலமைச்சர் இந்திரா காந்தி வருது சென்னைக்கு, நாகர்கோயில் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங், இந்திரா காந்தி உட்கார்ந்துருக்காங்க, கலைஞர் வர்றாரு, 2 பேரும் வர்றாங்க. வரப்போகும்போது காமராஜர் முன்வரிசையில எதிர்த்தாப்புல, மேடைக்கு முன்வரிசையில எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்காரு. கேட்கிறாரு இவர் எங்க காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் சொல்றாரு இங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கலைஞர் இல்ல வரல அப்படின்னு சொன்னாரு. கலைஞர் கீழே இறங்கி அப்படின்னா நானும் உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி அவர் பக்கத்துல மேடைக்கு முன்னால போய் உட்கார்ந்துட்டாரு முதல்வர். அதுக்கு பின்னால 2 பேரு எங்க பெரியார் முதல், கலைஞர் முதல், அண்ணா முதல் காமராஜரை மதிக்காம இல்லங்க. ஈவன் ஒரு திமுக காரணம் காமராஜரை அவருடைய பிறந்த நாளுக்கு இந்த நாய் வேலுச்சாமி என்னைக்காவது காமராஜர் பிறந்த நாளுக்கு போய் மாலை போட்டிருப்பானான்னு கேளுங்க. காமராஜர் வாரிசுகளுக்கு ஏதாவது செஞ்சிருப்பானான்னு கேளுங்க. எவனா பிஜேபி காரணம், எவனா காங்கிரஸ் காரணம் காசை கொடுத்து பேச வைக்கிறான், இந்த திமுக விமர்சனம் பண்றான். திமுக விமர்சனம் பண்றதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இருக்கா வேலுச்சாமி? திருச்சியில இருக்காங்க ஒருத்தன், ஒரு குரூப் இருக்கு. நான் ஏதாவது திருச்சி சம்பந்தப்பட்டதே இந்த கட்சியில குறை இருக்கு, இங்க தோல்வி இருக்கு அப்படின்னு சொன்னா போதும் உடனே ஒரு செருப்பு மாலையை போட்டு நீ யாரா சொல்றது, நீ யாரா வந்துருவான் ஒரு கூட்டம். ஏண்டா நீ சோத்த பொடுத்த நீங்களா இன்னைக்கு பேசுறானா திருச்சி விளத்தாமே கலைஞர் என்ன தியாகியான்னு கேட்ட போது அவன் வீடு ஏறி போய்க்க வேணாமா? வேலுச்சாமி வீட்டுக்கு போயிருக்க வேணாமா? நீ என்னை திட்டுறியாடா? ஒரு தவறு பண்ணிருக்கான்னு சுட்டி காட்டினா என்னை திட்டுறிய, நீ வீடு போடு அந்த வேலுச்சாமிய என்னன்னு கேட்டிருக்க வேணாமா? என்ன நம்ம அரசியல் பண்றோம்? கண்ட நாயெல்லாம் நம்மளை கேட்கிற அளவுக்கு ஒருத்தன் ஒரு சுல்லான் கேட்கிறான். ஜோதிமணி நீ கவுன்சிலர் நின்னு பாருன்னா ஒரு சுல்லா கேட்கிறான். டே ஜெயராமன் கேட்கிறான் காங்கிரஸ்ல இருந்து. காங்கிரஸ் அவன் ஃபேக் ஐடியான்னு தெரியல, காங்கிரசுக்கு பதில் கொடுக்க தெரியாம இல்ல. இன்னைக்கு சொல்றேன், கன்னியாகுமரியை தவிர எங்கேயும் காங்கிரஸ் இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியும். அவன் கேட்கிறான வேலுச்சாமி தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமான்னு. வேலுச்சாமி நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன்டா, நீ ஒரு அகில இந்திய காங்கிரஸ், தமிழ்நாட்டை ஆண்ட காங்கிரஸ் எங்கேயாவது தனிச்சு நின்று ஒரு டெபாசிட் வாங்க முடியுமா பாரு, ஈவன் கன்னியாகுமரியிலே கூட. அதெல்லாம் அந்த காலம் போச்சு. நீ கட்சி வளர்க்கறதுக்கு எந்த காங்கிரஸ்கார இது பண்ணா? நாங்க இன்னும் அன்னை சோனியா காந்திக்கு மரியாதை கொடுக்கிறோம், இன்னும் ராகுல் காந்திக்கு மரியாதை கொடுக்கிறோம். அகில இந்திய அளவுள்ள இந்தியா கூட்டணி வச்சுட்டு அகில இந்திய அளவுள்ள காங்கிரசுக்கு ஒரு விசுவாசமுள்ள கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான்டா வேலுச்சாமி. நீ எல்லாம் எங்களை விமர்சனம் பண்ற. ஆதன் டிவில இருந்து ஒவ்வொரு டிவியா போய் கருணாநிதிக்கு இல்லடா, தலைவர் கலைஞருக்கு இல்ல, தலைவர் கலைஞருடைய தொண்டை செருப்புக்காக மாட்டடா நீ. அவன் கால் ரோமத்துக்கு இல்ல, அவன் ஜட்டிக்கு உள்ள இருக்கு பத்தியா ரோமன், அதுக்கு ஈக்குவல் இல்லடா நாய. நீலாம் திமுக விமர்சனம் பண்ற. தலைவர் கலைஞருக்காண்டி பொறுத்துக்கிட்டு இருக்கோம். காங்கிரசுக்கு எங்களுக்கு கூட்டணியா இருக்கு. காங்கிரஸ் நாங்க விமர்சனம் பண்ணல. காமராஜர் திருச்சி சிவா என்ன அரசியல் வரலாறு தெரியாதாடா? அவர் சொன்ன ஒரு சாதாரண விஷயத்தை அவரை இவ்வளவு கொச்சையாவா இது பண்றது? அவர் ஏதோ ஒரு பழைய போட்டோவெல்லாம் போட்டு அவ்வளவு கீழ்த்தரமா விமர்சனம் பண்றது. எங்களுக்கு திருச்சி சிவா மேல தனிப்பட்ட, என்ன போன்றவனுக்கு தனிப்பட்ட ஒரு மன வருத்தம் இருக்கு.
திருச்சி சிவா இந்த இயக்கத்துக்கு என்ன பேச்சை தவிர இந்த கட்சிக்காரனுக்கு என்ன செஞ்சிருக்காருங்கிற ஒரு வேதனை இருக்கு. அவர் கூட பயணிச்சவங்களுக்கு என்ன செஞ்சாரு, கொள்கை பரப்பு செயலாளர் இருந்து பேச்சாளருக்கு என்ன செஞ்சாரு, அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் இருக்கு, அது எங்களுக்குள்ளது. ஆனா எங்க துணை பொதுச் செயலாளர் கழகத்தின் மூத்த முன்னாடியே ஒருத்தங்க அசிங்கமா பேசுறான் காங்கிரஸ்காரன். என்னடா அவர் தப்பா பேசிட்டாரு? உன் வீட்டுக்காரன உன் வீட்டை தப்பா பேசினாரா? கர்ம வீரர் காமராஜரை தனிப்பட்டு ஏதாவது பேசினாரா? தலைவர் கலைஞர் ஏசி வச்சு கொடுத்தாரா? அவர் ஏசி இல்லாம உறங்க முடியாது அப்படின்னு சொன்னது தப்பாடா? வரலாற பூரா மாத்தீங்க. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, திமுக சாமானியனுடைய கட்சிங்க. நீங்க காங்கிரஸ் சொல்றாங்கல்ல சாமானியன் சாமானியன் ஏழை ஒண்ணுமே இல்லாம இருந்தான்னு. நீங்க கடந்த கால அரசியல் தலைவர் கலைஞர் குளித்தலையில நிக்கிறதுக்கு முன்னால இருந்த காங்கிரஸ் பூரா பெரும் பண்ணையாருங்க. அவ்வளவு வேற அவெல்லாம் ஏழ்மையா வாழ்ந்தவன். அவெல்லாம் காங்கிரஸ்காரெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு இல்லைன்னா இந்த தாழ்த்தப்பட்டவரும் மிக பிற்படுத்தப்பட்டவரும் மிக பிற்படுத்தப்பட்டவர்களும் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியுமா? எங்க இன்னைக்கு பண்ணையாரெல்லாம் இருக்காங்க. எல்லா பண்ணையாரையும் ஓரங்கட்டி இன்னைக்கு சாமானியனும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் திமுக இல்லையா? இன்னைக்கு கக்கனைத்தான் சொல்றாங்க. கக்கன் ஏழை கக்கன் சாமானியன் கக்கன் அப்படின்னு தான் வரலாற்றை சொல்றாங்க. ஆனா சாதிக் பாட்சான்னு ஒருத்தர் இருந்தாரு, உடுமலைப்பேட்டை சாதிக் பாட்சா கழக பொருளாளர். கடைசி வரைக்கும் எப்படி செத்தாருன்னு எவனுக்காவது தெரியுமாடா? ஒரு சாதாரண கட்சி கொடுத்த அம்பாசிடரோட வாழ்ந்தாரு. அவர் தான் ஏழ்மையின் சிகரம். கக்கன் தான் இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைகள IAS அது இதுன்னு ஆக்கி இன்னைக்கு பெரிய அளவுல இருக்காங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்களாம். வரலாறு சொல்றாங்க. எங்க தலைவர் ரொம்ப டீசென்டான ஒரு அரசியல்வாதி. அதனால அவர் சில விஷயங்களை கூட்டணிக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, பேசாதீங்க, நம்ம கூட்டணியை பிரிக்கிறதுக்கு பல சக்தி முயற்சி பண்ணது, அதனால பேசாம இருங்க, பேசாம இருக்கும். நாங்க விமர்சனம் பண்றது காங்கிரஸ் இல்ல, நாம விமர்சனம் பண்றது ராகுல் காந்தி இல்ல, நான் விமர்சனம் பண்றது வேலுச்சாமி என்கிற ஒரு புறம்போக்கு பயலத்தான். காசு கொடுத்தா குலைக்கிற அந்த நாயை மட்டும்தான். ஜோதிமணி, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு காங்கிரஸ் மேலிடத்துல உனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, ராகுல் காந்தி செல்வா இருக்கு. காமராஜரை பத்தி என்ன சிவா பேசினாரு? கொதிக்கிற பெரிய இடமா இது? உனக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். நீ கவுன்சிலரா கரூர்ல ஒரு கவுன்சிலர் நின்னு ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, அரசியல் நான் பேச மாட்டேன் இனிமே. எவ்வளவுங்க பொறுமையா இருக்கிறது? சமூக வலையில தொடர்ந்தா காங்கிரஸ்கார அவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இந்த அதிமுக காரணம் பாஜக காரணம் காசை கொடுத்து எழுதுறா. நீங்க உங்களை மாதிரி பிச்சை காசு வாங்கி வேலுச்சாமி மாதிரி பிச்சை காசு வாங்கிக்கிட்டு டிபேட்ல பேசுற ஆளு கிடையாது. நாங்க சொந்த காசுல காசை வளர்த்து கட்சியை வளர்க்கிறவங்கடா நாங்க. உனக்கெல்லாம் செருப்படி கொடுக்க இந்தியா முழுவதும் உலகம் முழுக்கும் தமிழர் காத்திருக்கான். திமுக காரன் தலைவர் ஏதாவது பேசிடக்கூடாது, தலைவர் ஏதாவது சங்கடப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துல தான் வேலுச்சாமி மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கோம். 35 ஆண்டு கால திமுகவா இருந்து நான் ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. இந்த இயக்கத்தை நம்ம தலை நிமிர்ந்து நடக்கணும்னா, ஒவ்வொரு திமுக தொண்டனும் நெஞ்ச நிமிர்த்து நடக்கணும்னா, நம்ம என்னைக்கு தனிச்சு போட்டிட்டு 150 தொகுதி ஜெயிக்கிறோமோ, இல்ல தலைவர் சொன்ன மாதிரி 200 தொகுதி ஜெயிக்கிறோமோ, அன்னைக்கு தாங்க நிம்மதியா நம்மளால சோறு தின்ன முடியும். நிம்மதியா நம்மளால ஒரு கட்சிக்காரன்னு தைரியமா சொல்ல முடியும். நாய் நரியெல்லாம் சொல்றேன், நாங்க இல்லன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்களோ, நீங்க இல்லன்னா நாங்க ஜெயிச்சிருவா. என்னடா சொல்றீங்க? ஒரு விஷயம்னா எல்லாரும் சேர்ந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து செய்வோமே அப்படின்னு தலைவர் நினைக்கிறாரு. சேர்ந்து போட்டிட்டா உங்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏ, உங்களுக்கு ஒரு 5 எம்எல்ஏ, இப்படிலாம் இருக்கு, சேர்ந்து செய்வோம் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. நீ முதலமைச்சருக்காக தகுதியோ இல்ல மந்திரியார தெரியுமா, நீ குறைஞ்சபட்சம் ஒரு 25 சீட்டாவது ஜெயிக்கணும்ல. அதுக்குள்ள கெப்பாசிட்டி வேணாமா? காங்கிரஸுக்கு எங்க இருக்கு? காங்கிரஸ் இப்ப போடுற நாடகம்லாம் என்ன தெரியுமா? அவங்க மேக்சிமம் சீட்டு வாங்கறதுக்கு. எனக்கு என்ன தோணும் தெரியுமா தலைவர்கிட்ட சொல்றது? என் மனசு, அதாவது ஒரு தொண்டனா சொல்றேங்க, காங்கிரஸே இல்லாம நம்ம ஈஸியா ஜெயிக்கலாங்கிறதா எனக்கும் வருது. கன்னியாகுமரியில கொஞ்சம் டஃபா இருக்கும். அதை தவிர்த்து தமிழ்நாட்டில் எங்கேயும் காங்கிரஸ் இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை காங்கிரசுக்கு. அதாவது சிறுபான்மையினர்
சிறுபான்மையான இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது ராகுல் காந்தி காங்கிரஸ் ஓட்டு, அதுதான் திமுக வருதுன்னு ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க காங்கிரஸ்காரன். அது எம்பி தொகுதினா ராகுலா மோடியான்னு வரப்போகும்போது சில சிந்தனைகள் அப்படி இருக்கலாம். தமிழ்நாடுன்னு வரப்போகும்போது ஸ்டாலினா இல்ல எடப்பாடி பழனிசாமியான் தான் வரும். அப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட இருக்கிறதுனால கண்டிப்பா ஓடுவாங்க. அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி. காங்கிரஸ் இருந்தால் நல்லது, காங்கிரஸ் இல்லைன்னா மிக நல்லது. அதுதான் ஒரு திமுக தொண்டன. இது வேலுச்சாமி இன்னும் பேசினோம்னா இன்னும் மோசமா அசிங்கமா பேச தயாரா இருக்கும். நீலாம் வேலுச்சாமி, நீலாம் எங்க கால் மயிறு கூட சமையலடா நீ நாயே.